நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தினம் ஒரு அறிவிப்பு, தினம் வாக்குறுதி வெளியீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பு, தொகுதி பங்கீடு இப்படின்னு தமிழக அரசியல் களம் ஓரளவுக்கு சூடு பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். எப்படி இருக்கு தேர்தல் களம்? யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு? அதாவது ஒரு காமெடி என்னன்னா, இவர்கள் என்னென்ன இந்த சைடு சொன்னாங்களோ அது எல்லாமே இந்த சைடு நடக்குது. ஆமாம், சண்டை எல்லாமே. ஆனால் இது புது புது தமிழ் வார்த்தைகள்லாம் இப்போ கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. கமல்ஹாசன் ஒரு பக்கம் தமிழ் வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கி திருமாவளவன் ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் டிக்ஷனரி எடுத்து தான் பார்க்கணும். இது ஒரு பார்ட்டு. இந்த சைடு இது ஒன்றும் இல்லைன்னு சொன்ன இடங்கள்லாம் கடன்னு வேலை நடக்குது. தொகுதி பிரிச்சுட்டாங்க. தொகுதி பிரித்தது இல்லாமல் தொகுதி இப்போ அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 23 தான் அறிவிச்சிட்டாங்க. இது இல்லாமல் தொகுதியை அறிவிச்சாங்கன்னா, அதாவது வேட்பாளர் அறிவிக்க தேவையில்ல, தொகுதி அறிவித்தாலும் யார் வேட்பாளர்ன்றது கிட்டத்தட்ட உறுதியாகிடும். இது ஒன்று. நேற்று பெரிதும் பேசப்பட்டது தேர்தல் அறிக்கை, அதிமுகவினுடைய தேர்தல். இப்போ இவர்கள் என்ன பிரச்சனைனா, இன்னும் எதுக்குமே ரெடி ஆகல. இவர் இப்போ உட்காந்துட்டு மத்திய அரசு கூட பழைய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாராம். மத்திய அரசை நம்ம திட்டிகிட்டே இருந்தால் நமக்கு வேலை ஆகும்ன்ட்டு. அப்போ என்னென்னா, இவர் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க இன்றைக்கி 23 வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அது எல்லோரும் பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள். அவர்கள் தொகுதி தான் பெரும்பாலும். சிவி சண்முகம் மட்டும் மயிலம் மாறுறாரு. மற்றபடி எல்லாருமே அந்த தொகுதி தான் நினைக்கிறேன். இது இல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கையில் அதிரடியான அறிவிப்புகள். அதில் நான் ரொம்ப பெருசாக பார்க்குறது கல்வி கடன் ரத்து ஒரு கொண்டு வந்தது. நெல் 3500, கரும்புக்கு டன்னுக்கு 4500, விவசாயிகளுடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், மாணவர்களுக்கான இது, வீடுகள் அந்த இது 10,000 ரூபா அரிசி அட்டைதாரர்களுக்கு 10,000, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி 2000, பல விஷயங்கள் வந்து இது இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய இது பண்ணியிருக்காரு. அதாவது டிஜிட்டல் சைடில் இது வரைக்கும் எந்த அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. பிரிண்ட்டு, இது தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மட்டும்தான் கார்டு, அக்ரெடிஷன் கார்டெலாம் இருந்தது. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்களுக்கும் அது தரன்றார். இது ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு. இனி அதில் டிஜிட்டல் இது அந்த கொஞ்சம் இதெல்லாம் வரும். அவர்களுக்கு ஓய்வூதியம், மற்ற எல்லா விஷயங்கள், அதே மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கறது, இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பெரிய அளவில் முன்னெடுப்பு எடுத்திருக்காப்புல. அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, அதிமுக தேர்தல் வாக்குறுதி தான் வந்து கதாநாயகனே அப்படின்னு. எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி டீம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குன்னு. அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமும் இல்லை. அங்கே அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி, அவர்களுடைய ஒவ்வொரு அமைச்சர்கள், அந்தந்த தொகுதி, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இங்கே 1க்கு 5, 6 வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லாமல் எத்தனையோ இருக்கும். அதனால் இவர்கள்ட்ட இது ஒன்றை வச்சுட்டே தள்ளலான்னு நினைக்கிறாங்க. அது பெருசாக. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியில் நானும் ஒரு 17-18% தான் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ புதுசாக நாளைக்கு வந்து வானத்தை வில்லா வளைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா ஜனங்க நம்பவே மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தேர்தல் குழு தயாரிப்புக்குன்னு கனிமொழி எம்பியை போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் தயாரித்து அது வந்துச்சா, இல்லை டீசரு, ஃபஸ்ட் லுக்கு, இந்த மாதிரி தான் வெளியிடலாம்ல, எதையும் வெளியிடல. ஆனால் இவர்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தான் டீசரு, ஃபஸ்ட் லுக்கு, ட்ரைலரு, மெயின் பிக்சர் எல்லாத்தையும் வெளியிட்டார். அதனால் இவர்கள் அந்த விவகாரத்தில் தடுமாறி நிற்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் விவகாரத்துலேயும் கபலீகரம் செய்கிறது பாஜகன்னு சொன்ன இது திமுக பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவில் மார்க்சிஸ்டுகள், இடதுசாரிகள், மதிமுக, விசிக எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே என்னென்னா டபுள் டிஜிட்லாம் ஆசைப்பட்டவங்க யாருக்குமே கிடைக்கல. இதில் ஒரு தொகுதியை குறைச்சி கொடுத்து அதுக்கு ஒரு 2-3 நாள் மார்க்சிஸ்டுகள் உட்காந்து போராடிக்கிட்டு அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் நடத்திட்டு லாஸ்ட்டில் அந்த 5 தொகுதியை ஒத்துக்கிட்டாங்க. திருமாவளவன் புலம்பி எல்லாருமே வந்து நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாருமே வந்து நாங்க கூடுதலா கேட்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு கொடுத்தது அமைதியா வாங்கிட்டு போறாங்களா, இல்லை அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதை அமைதியாக வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அதிலும் கூடுதலாக பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, தாங்கள் ஏமாற்றப்பட்டதும், தங்கள் ஏமாற்றத்தையும், தங்களுடைய அடிமைத்தனத்தையும் எந்த வார்த்தை போட்டு மறைக்கலாம் அப்படின்றதான் இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஏமாந்துட்டோம், பெரிய ஏமாற்றம். மக்கள் நீதி மையம்லாம் எதுலையுமே போட்டியிடலைன்னு ஒரேடியாக சொல்லிட்டாங்க. இந்த அப்புறம் கொலைகாண்டில் இருக்காங்க, அப்புறம் கொத்தடிமை, இது எல்லாத்தையும் எந்த வார்த்தை போட்டு நம்ம வெளியில். இப்போ திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அவர் சீட்டு கூடுறது குறைக்கிறது மேட்டர் இல்லை. இது எப்படி வெளியே சொல்கிறது? இடதுசாரிகளுக்கு என்ன பிரச்சனை?
இதை எப்படி வெளியே சொல்கிறது? வழக்கம் போல் பாஜக உள்ள தலைவர் பாஜக உள்ளே வந்தால் நாங்களாம் போட்டுக்கிறோம், வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி இன்றைக்கி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்போது இது எல்லாம் இன்னொரு விஷயம், தோழமை கட்சிகள் உருட்டிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? தோழமை சுட்டல், தோழமை கட்சிகள். இவருக்கு அடையாளம் கொடுத்தது இந்த கட்சிகள் தான், மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸும். இவர் 2018 கலைஞர் மறைவுக்கு பிறகு, இவருடைய அப்பா இறந்த பிறகு இவர் பட்டத்துக்கு வரும்பொழுது இவருக்கு வெற்றி கண்டிப்பாக தேவைன்ற நிலைமை வருது. ஆளுங்கட்சி அப்போ அதிமுக. 2019 தேர்தல் ஜெயிப்போமோ மாட்டோமோன்னு பயம்லாம் இருந்துச்சு. அந்த டைமில் இவங்க வந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் 2 சீட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாரு. காங்கிரஸை கேட்ட தொகுதி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தேர்தலில் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு அறிவிச்சிட்டாரு வேட்பாளர்னு. அது ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி இது கிடையாது, காங்கிரஸே அதை நம்பலை. ஆனால் இவர் இங்கே அதை ஒரு டாக்டிஸ் பண்ணாங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சேர்ந்து இவருக்கு பெருவெற்றி கொடுத்தது. அப்போ அன்றைக்கி உங்களுக்கு கஷ்டத்தில் கூட இருந்தவங்க மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸும். 2021 கருவறுத்தீங்க, எல்லாரையுமே சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்தீங்க. காங்கிரஸை 25 கொண்டு வந்து முடிச்சிங்க. அன்றைக்கே பொறுத்துக்கிட்டு போனாங்க. அன்றைக்கி என்ன காரணம் பொறுத்துக்கிட்டு போனாங்க? 10 வருஷமாக ஆட்சியில் இல்லைங்க அப்படின்னா ரைட்டுன்ட்டாங்க. இன்னொன்று மாற்று இல்லை அவங்களுக்கு. அதுக்கு பிறகு இந்த 5 வருஷத்தில் இவர்களை எந்த அளவுக்கு காலி பண்ணாங்கன்னா, எந்த ஒரு அரசுக்கு எதிரான விஷயத்தையும் இவர்களை பேசாமல் பார்த்து கொண்டார்கள். இவர்களுடைய அடிப்படை போராட்ட குணம் இருக்குல்ல, எதுவுமே இல்லாமல் மழுங்கடிச்சாங்க. அதற்கு சில சலுகைகள், பல விஷயங்கள், தோழமை கட்சி, தோழமை சுட்டல்னு உருட்டினாங்க. இதனால் இவர்களுடைய அடையாளம் போச்சு, மரியாதை போச்சு, இன்றைக்கி அந்த சீட்டு எண்ணிக்கையும் போச்சு. அப்போ இந்த யுக்தியை திமுக ஆரம்பத்துல இருந்தே கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பேச விடாம அமைதியாக்கிடணும். திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி டீமுடைய அடிப்படை வேலையை கூட்டணி கட்சிகளை எப்படி கட்டுப்படுத்துவது, கூட்டணி கட்சிகளை எவ்வாறு ஒன்றுமில்லாமல் செய்வது, அதற்கு பல விஷயங்கள் இருக்கும். சலுகைகள், கூட்டணி கட்சிக்குள்ளே ஆளை பிடிக்கிறது. இப்போ ஆலூர் ஷானவாஸ் எடுத்துங்க, வன்னியரசு எடுத்துக்கங்க, இந்த அவங்க எம்எல்ஏ எடுத்துங்க, சிபிஎம்மில் இந்த ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி வர கனகராஜ் எடுத்து. சிபிஎம்மில் பிரதான மீடியேட்டர் யாருன்னா சு வெங்கடேசனா, அவர் தான் பெரிய மீடியேட்டராம். அப்போ அந்த கட்சிக்குள்ளே முன்னாடி இவர் இருந்தார், டி.கே. ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பெரிய மீடியேட்டரு. இப்போ இவர் இந்த மாதிரி கட்சிக்குள்ளே ஆளை பிடிக்கிறது, கட்சியே முடிச்சு விட்டுறது, அது மதிமுக. இது எல்லாம் பண்ணது இல்லாமல் இவர்கள் பண்ண இன்னொன்று இந்த ஸ்ட்ராட்டஜி எது? பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசுக்கு எதிராக இருக்கிறவங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும், எப்படி கைக்குள்ள வச்சு இந்த 2 வச்சுக்கிட்டே நம்ம தள்ளிடலான்னு அது நடந்தது. இந்த அரசுடைய அவலங்கள், முறைகேடுகள், ஊழல், செயலின்மை, காவல்துறையுடைய அந்த லாக்கப்பு, டெத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள், இது எதுலேயுமே கூட்டணி கட்சிகள் வாயே திறக்கலை. அதை அவர்கள் பெருமையோடு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கல அப்படின்னாலும் இப்போ தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல கூட பெருசா யாரும் எதை பத்தியுமே பேசல, இருக்க முடியும், தேர்தலை பத்தியுமே பேசல. எப்படி இருக்க? ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வரல, தமிழகத்தை பத்தி பேசல. ராகுல் காந்தி வரமாட்டாரு. ராகுல் காந்தி வாழ்க்கையிலேயே ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் எடுத்த நல்ல முடிவு தாவேகாவோட கூட்டணி போகலான்னு. அது அடுத்த 5 வருஷத்துக்கு காங்கிரஸை வேற லெவல் கொண்டு போயிடும். திமுக 3வது இடத்துக்கு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை தெரிஞ்சுக்கிட்ட திமுக சிதம்பரம் இவர்களை வச்சு சோனியா காந்தியை பிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ராகுல் கோச்சிக்கிட்டு போயிட்டார். அதனால் ராகுல் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலும் பேருக்கு வந்துட்டு போவார். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் இப்போவாவது குரல் கொடுக்கலாமான்னு. அடிமையாகவே வாழ்ந்துட்ட ஒருத்தன் திடீர்னு எப்படி கொந்தளிக்க முடியும்? ஓரளவுக்கு சுய இது நம்பிக்கை, ரோஷம் இது இருந்துச்சுன்னா கோபம் வரும். இவர்கள் எப்படின்னா தங்களுடைய அடிமைத்தனம், ஏமாற்று எல்லாவற்றையுமே எப்படி வார்த்தைகள். இன்றைக்கி நேற்று கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா தியாகம், பொறுமை ஏதோ போட்டு ஒரு பெரிய அறிக்கை 2 பக்கம். 2021 140 தொகுதி நிற்கிறாரு. எதிர்கட்சி பிரதான இதுவாக எதிர்க்கு நின்று டார்ச் லைட்லாம் வச்சு உடைச்சார்ல அந்த பீரியடு. இங்கே ஒரு சீட்டுக்கு, ஒரு எம்பி சீட்டுக்காகவும் ரெட் ஜெயண்டில் படங்கள் அவர் நண்பர் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், எதுக்கு நான் பாரு அழகாக வருஷத்துக்கு 2 படம் நிம்மதியாக போயின்னுக்கிறேன். இல்லை, இந்த மேல்மட்ட தலைவர்களுடைய பேச்சுக்கள், ஒப்பந்தங்களால் இந்த தொண்டர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி என்னைக்கு யாருங்க கவலைப்பட்டா? இவர்களுக்கு இப்போ பிரச்சனை தானே. இப்போ கமல்ஹாசன் ஒரு எம்பி சீட்டுக்காக 5 தொகுதிகள் உதயசூரியன் தரன்றாங்க. இவர் 6 என்னமோ கேட்டார். இவர் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. ஸ்னேகன் இருப்பார், மௌரியா இருப்பார், அருணாச்சலம், அப்புறம் முரளி அப்பாஸு, செந்தில் ஆறுமுகம், இந்த மாதிரி 5.
பெண் வேட்பாளர்னு வச்சுங்க 6 பேர்னு வச்சுக்கிங்க. 6 தொகுதி எல்லாருமே நம்பிக்கையோட தானே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக. இவர் யாரை பற்றியாவது கவலைப்பட்டாரா? இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு திறமை வெல்வம் ஒன்றாகன்றாரு. ஆமாம், நான் போட்டேன், நான் ஒன்றாகவா? திமுக தான், நீங்கள் எங்கே அங்கே இருக்கீங்க? அப்போ தொண்டர்கள்னு சொல்கிறீங்களா, நிர்வாகிகளுடைய இதை பற்றி கவலைப்படல. இதே வேலையை தான் 2011 வைகோ பண்ணார். ஜெயலலிதா 12 சீட்டு தரேனாங்க, 2 எக்ஸ்ட்ரா கேட்டார். அது கூட அப்படியே பேசியிருக்கலாம். உடனே அவசரப்பட்டு பொதுக்குழு கூட்டி அதெல்லாம் பண்ணி ஒரே நைட்டில் தேர்தல் புறக்கணிப்புன்னு முடிவெடுத்தார். 12 சீட்டு அன்றைக்கி நின்று இருந்தால் 10 மேலே ஜெயிச்சிருக்கலாம் 2011. அன்றைக்கி வின்னிங் ரேஷியோ அந்தளவுக்கு இருந்தது. லாஸ்ட்டில் என்னாச்சு, எல்லோரும் காலியானாங்க. பல பேர் திமுக போயிட்டாங்க. போடா இது ஒரு கட்சியாக நடத்துகிறாருன்னு. சேம் இதே இது தான், பல பேர் திமுகவுக்கு போயிடுவான், இல்லை அதிமுக போயிடுவான், கட்சி காணாமல் போகும். கரெக்டாக முடிச்சு விட்டாங்களா? மதிமுக முடிச்சு விட்டாங்களா? அடுத்து கமலை முடிச்சு விட்டாங்களா? இவங்க இடதுசாரிகள் அவங்கள தோண்டிக்குவாங்க, குழி தோண்டிக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு 5 தொகுதி. அவர்கள்னா வழக்கம் போல் பாஜக வந்துடும், மதசார்பற்ற இல்லை. இதுதான் சரி, எல்லா திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, திமுகவும் சரி, இது மாநில சட்டமன்ற தேர்தல். விமர்சனம் செய்யணும்னா அதிமுகவை விமர்சனம், அதிமுக வந்துடும் அப்படி சொன்னீங்கன்னா, அதிமுக மீது விமர்சனம் செய்ய எதுவுமே இல்லை அப்படின்றத தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்கள சுருக்கிக்கிறாங்க. இவருடைய அடிமைத்தனத்துக்கு பாஜக அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. அதிமுக உள்ள வந்துடும், பாஜக தான் வந்துடுச்சாங்க. உள்ளாட்சி தேர்தலில் 6%ங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்களே தான், இதே திமுக தான் பூஸ்ட் பண்ணிச்சு. அவங்க தான் முதலிடம். நீங்கள் ஊரில் இருக்க எல்லா தொலைக்காட்சியும் போட்டாங்கல்ல, 2வது இடம் பாஜக, 6 தொகுதியில் வெல்வார்கள்னு. அதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு வகையாக பூஸ்ட் பண்ணுது. அப்புறம் அதிமுக யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கருத்தை கொண்டு போனாங்க. அதில் 6% 11-12% அப்படி நெருங்கினாங்க. ஆனால் அது வந்து ஒரு மாயை. ஆனாலும் உங்களுக்கு 6% மேலே இருக்காங்கல்ல. இடதுசாரிகளை விட, விடுதலை சிறுத்தைகளை விட, தேமுதிகவை விட, காங்கிரஸை விட அவங்க வந்துட்டாங்கல்ல. அப்புறம் இன்னும் இனிமேல் புதுசாக உள்ளே வந்துடும். இவங்க இது என்னன்னா அந்த அஜெண்டா பாஜகவை எதிரியாக காமிச்சு பண்ணுறதுன்னு. அங்கே கை காமிச்சிட்டே இங்கே தூக்கின்னு போயிட்டாங்க. இந்த ப்ராங்க்ஸ் பண்ணுவாங்கல்ல, வருவான் அப்படின்னுவான், அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படியே பார்ப்பார், இவன் சாப்பிட்டதை எடுத்துகிட்டு போயிடுவான். இதே தான் இப்போ பண்ணாங்க. அவங்க அங்கே பாரு பாஜக வந்துடும், பாஜக வந்து கை காமிச்சே இருந்தாங்க. இவங்க அங்கே பார்த்துட்டு ஆமாம் பாஜக வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இவங்க சீட்டை பறிச்சுட்டு போயிட்டாங்க. 5 சீட்டு நம்ம ஜெயிக்கணும். என்ன ஜெயிக்கணும்? 6 சீட்டு கொடுத்தா நீ ஜெயிக்க மாட்டியா? 1 சீட்டு தானே எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. இதுக்கு தண்ணி குடிச்சு 8 மணி நேரம் கூட்டம். அவர் எம்ஏ பேபியை போய் இவங்க எந்த அளவுக்கு திமுக பாருங்கள். திமுக இதுதான் நான் சொல்கிறேன், கருவருகிறாங்கன்னு சொல்கிறேன். அது காரணம் இதுதான். இருக்கிற தலைமைகள்லாம் பிடிச்சி அவங்களெல்லாம் சைலண்ட் ஆக்கிட்டாங்கன்னா கூட, இப்போது இந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சி இது எல்லாமே வந்து 2021 ஒன்றா பயணிக்கிறாங்க அப்படின்னும் போது, தோழமை கட்சிகள், ஆமாம், கூட்டணி கட்சிகள் கிடையாது. ஆமாம், அவங்கெல்லாம் ஒன்றா பயணிக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இப்போ புதுசாக வந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுக கொடுத்துருக்கா தொகுதிகளை? எப்பவுமே ஒரு நிறுவனத்தில் கூட மாடாக உழைப்பான், சம்பளம் கம்மியாக இருக்கும். அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பான், புது ஐடியா சொல்லுவான் பண்ணுவான். அதே நிறுவனத்தில் வேலை செய்கிறவன் அங்கேருந்து கிளம்பி அவன் அந்த உழைக்கிறான், அவனோட திறமை கம்மியாக இருப்பான், வேறு நிறுவனத்துக்கு போய்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நிறுவனம் மாடும்போது சம்பளம் ஏறும், அந்த பதவியும் ஏறும். லாஸ்ட்டில் இதே நிறுவனம் அவனை கூப்பிடும், மாடாக உழைச்சிருந்தானே அவனுக்கு மேலே வந்து உட்காருவான், சம்பளம் டபுளாக இருக்கும். இது என்னுடைய நண்பர்களுக்கே பலருக்கு நடந்திருக்கு, என்கிட்டயே புலம்பியிருக்காங்க. அது மாதிரி தான் இது. மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சி கொத்தடிமையாக வாழ்ந்தோம், உனக்கு இதுதான் மரியாதை. தேமுதிக அப்படி வெளியே போச்சு, அங்கே போச்சு, இங்கே போச்சு, ரைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து 10 தொகுதி, அதுதான் 0.43% வச்சுக்கிறவங்களுக்கு 10 தொகுதி, 2% 4% வச்சுக்கிறவங்களுக்கு 8 தொகுதி, 5 தொகுதி. இவங்க யாருக்குமே ராஜ்யசபா எம்பி கிடையாது. பிரேமலதாக்கு ராஜ்யசபா எம்பி. அந்த வித்தை பிரேமலதாக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன் இவர்களுக்கு தெரியல? அடிமைத்தனம், அடிமை புத்தி. இவர்கள் மக்கள் நல கூட்டணி தான் இவங்க, தேமுதிக உட்பட. வாசன் அங்கே இருக்கார், மதிமுகலேருந்து சிபிஎம், சிபிஐ, விசிகா, மக்கள் நல கூட்டணி. இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 2019 ஜெயித்த உடனே இந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். இவர்கள் கூட்டம் போடணும், நாங்கள் மக்கள் நல கூட்டணி இதுன்றோம் அதுன்றோம், இப்படியே தான் போகணும். இந்த தனித்தன்மை விடாமல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 2021 தேர்தல் வரும்போது மக்கள் நல கூட்டணிக்கு இவ்வளோ கொடுங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குன்னு பேசியிருக்கணும். எந்த ஒரு விமர்சனமும் இல்லை, அழகாக தொகுதியை பிரித்து எல்லாருமே அமைதியான ஒரு. நான் இந்த இதுலேயே பல தடவை சொல்லியிருக்கேன், பாஜகவுக்கு 25 தொகுதிகள், இவர்கள் உருட்டலான்னு பல தடவை நான் அங்கேயே பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா தொகுதி தான் அவங்களுக்கு தேவை. அதையும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு எண்ணிக்கை மேட்ரு இல்லைங்க, ஜெயிக்கிற மாதிரி தொகுதி கொடுங்க. நான்
அதனால் 25, 27 வந்திருக்கு. இன்னொன்று, இவர்கள் எல்லாவற்றையுமே பேசி முடிச்சிட்டாங்க. விஜய் நடுவில் வர்ற மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலை ஏற்பட்டப்போ அதை நிறுத்தினாங்க. அப்போ விஜய் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீட்டுகள் எல்லாருமே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவர் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஊட்டி இருந்தார். கடைசியில் முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் எடப்பாடி தான் கடுமையாக, நீங்கள் வேணால் முடிவு பண்ணீங்க, நான் இவ்வளோ நின்றுவேன், நீங்கள் எதை வச்சு நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்துங்க, எதாவது பண்ணீங்கன்னொன்னே அப்புறம் அவங்களும் முடிவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தேதியை அறிவிக்கிறதுக்கான இந்த இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால் அங்கே எந்த வித பிரச்சனையும் இல்லை. டெல்லிக்கு போகிறாரு, 2 மணி நேரம் காத்திருந்தேன்றாங்க. ஏன் இங்கே அமித்ஷா வந்து 6 மணி நேரம் காத்திருக்கல? பேச மாட்டாங்க. அதை டெல்லிக்கு அவர் வந்து 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இது என்ன கார் எடுத்துகிட்டு போகிறதா? ஃப்ளைட்டில் போகிறாரு. அங்கே போய் ஒரு 7 மணிக்கு போய் சேர்றாரு. 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? வெயிட் பண்ணி தான் ஆகணும். கட்சிக்காரங்க வருவாங்க, எல்லாம் பண்ணி ஒரு ஆலோசனை இதெல்லாம் பண்ணிட்டு 10:30 மணிக்கு கிளம்பி போவார். இது எங்கே காத்திருப்பில் வருது? இது மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை போட்டுக்கின்னு அதில் தான் சுகம் கண்டுகிட்ருக்காங்க. இன்றைக்கி சொல்கிற ஜாடிக்கேற்ற மூடி, ஜாடிக்கேற்ற மூடி இருந்தால் தான் ராசா ஒரு பொருளை பாதுகாக்க முடியும். இங்கே ஜாடியும் இல்லை மூடியும் இல்லை. மூடி ஒருத்தர் கையில் இருக்குது, ஜாடி ஒருத்தர் கையில் இருக்குது. ஜாடியை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் தேர்தலில் ஒற்றுமையும் மிக அவசியம். கூட்டணியுடைய அந்த ஒரு ஜெல்லாவது சொன்னாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே என்னென்னவோ இவர் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சனால தான் வர்றவங்களெல்லாம் வான்னு கூப்பிட்டு உள்ளக்க. ஓபிஎஸ்லாம் யாராவது சேர்ப்பாங்களாங்க? ஓபிஎஸ் முதற்கொண்டு சேர்த்து வச்சுட்ருக்காங்க. காரணம் அந்த பயம். அதனால் தேர்தலில் இந்த ஒற்றுமையின்மை எதிரொலிக்கும். இன்றைக்கி கனிமொழி ஆரம்பிச்சிட்டாங்களா, பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு உள்ளுக்குள்ளே தனியாக உதயநிதி சண்டை போட்டுக்கிட்டுருக்காரு. அப்போ அவங்களுடைய இளைஞர் அணி இதில் அடுத்து எப்படியும் உதயநிதி சிஎம்மு, அப்போ உதயநிதி கையில் கட்சி இருக்கணும்னு அந்த சைடு. உதயநிதி கையில் கட்சி போச்சுன்னா நம்மளாம் என்ன ஆகுறது அப்படின்னு மற்றவர்கள். இந்த உள்குழப்பமும் தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்குழப்பம் வெளிக்குழப்பம், மொத்தத்தில் குழப்பத்தின் மொத்த வடிவமாக இன்றைக்கி அந்த கூட்டணி மாறிக்கிட்டு இருக்குது. இது தேர்தலில் எதிரொலிக்கும். ஓகே சார், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.